Clap, 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 clap. ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, டின்னர் ரொட்டீன் வித் மை பேபி இதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. பாப்பாவுக்கு வந்து அவங்களே சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன், எப்படி எந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியான டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அவங்களா வந்து எடுத்து சாப்பிட வைக்க, அந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாமே இப்போ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவை வந்து நான் ஸ்பூனில் சாப்பாடு போட்டு விட்டுட்டு ஸ்பூனில் வந்து ஸ்பூன் கொடுத்துட்டேன் கையில், அவங்களாம் சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஸ்பூனை வச்சு அவங்க வந்து சாப்பாடை வந்து ஃபுட்டு வந்து எடுக்கிறாங்க ஸ்பூனில். பட் வந்து என்னென்னா, எடுத்து கீழே 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 போட்டுட்ருந்தாங்க. பேபிஸ் எல்லாமே அப்படி பண்ணுவாங்க. பட் ஃபைன், நம்ம வந்து அது கொட்டுறாங்க சிந்துறாங்க அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இவங்கள வந்து நம்ம சாப்பிட வைக்கணும், அதுதான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் ஸ்பூன் எடுத்து கொடுத்தேன், கீழே போட்டுட்ருந்தாங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் எடுத்து பழகிட்டாங்க. அதுக்கப்புறமா நானே கையில் பிடிச்சி ஊட்டி விட்டுட்ருந்தேன். ஒரு 2 வாய் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நானே ஊட்டி விட்டுட்ருந்தேன். அதாவது எப்படின்னா, நான் வந்து அவங்க பாப்பா வந்து ஸ்பூனில் வந்து ஃபுட்டு எடுத்துட்டாங்க. நான் அவங்க கையை பிடிச்சி அப்படியே எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நானே கொஞ்சம் ஊட்டி விட்டுறலாம். ஏன்னா அவங்க எப்படியும் அந்த ஃபுட்டை வச்சு விளையாடிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொன்றா தான் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து ஊட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா, அவங்க அப்படியே ஒரு அளவுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஸ்பூன் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளையாடிட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சாப்பிடும்போது, பேரண்ட்ஸ் வந்து சாப்பிடும்போது பேபிஸ்க்கு வந்து ஒரு எம்டி பிளேட்டில் கொடுத்துட்டு, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு அந்த பிளேட்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து எடுத்து சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. அதாவது இந்த ஏஜில் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, எப்படி சாப்பிட்றாங்க அந்த மாதிரி. பேபிஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை பார்த்து அப்படியே பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சாப்பிடும்போது அவங்களே பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பாடு வந்து பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு பருக்கம் எடுத்து சாப்பிடுவாங்க. எல்லா நாளுமே வந்து பிளேட்டில் நம்ம கொடுத்துட்டோன்னா சாப்பிட்ருவாங்க அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மள மாதிரியெல்லாம் வந்து பேபிஸ் வந்து சாப்பிட மாட்டாங்க, ஃபுல்லாக அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் இன்னும் டைம் ஆகும். என்னோடய பாப்பாவுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா, இப்போ தான் 1 இயர் முடிஞ்சு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. ஓகேவா? டோன்ட் கம்பேர் வித் அதர் பேபிஸ். ஏன்னா ஈச் பேபி இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ வந்து உங்கள் பேபி இப்போது வேறு ஒருத்தங்க பேபி வந்து இப்போவே எடுத்து சாப்பிட்றாங்க ஃபுல்லாக அப்படின்னா, என் பேபி வந்து எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேவா? ஈச் பேபி இஸ் டிஃப்ரெண்ட். தென் வந்து பார்த்திங்கன்னா, எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நைட்டுக்கு மட்டும் நான் இப்போ ஸ்பெஷலாக சொல்கிறேன். நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் ஈஸி டு டைஜஸ்ட் அந்த மாதிரியான ஃபுட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பாப்பாவுக்கு பிடிச்சது வந்து மில்க் சாதம், பால் சாதம், அது வந்து கொடுப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா, ஓட்ஸ் கொடுப்பேன். ஓட்ஸு, டேட்ஸு, நட்ஸ் கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவல் வித் மில்க்கு, நீங்கள் அவலே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செஞ்சு கொடுக்கலாம். தென் ராகி தோசை, அந்த மாதிரி கொடுக்குறேன். நான் வந்து உங்களுக்கு தனியாக ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன், நைட்டு ஃபுட் என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறத. ஃபுட் வந்து எப்போயுமே வந்து தூங்க போகிறதுக்கு 1 ஹவர் முன்னாடியே வந்து ஃபுட் கொடுத்து முடிச்சிடுங்க. ஸோ அப்போ தான் அவங்க நல்லா விளையாடி ஃபுட்டெல்லாம் டைஜஸ்ட் ஆகும். அப்போ தான் அவங்களுக்கும் நல்லா தூங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கையில் ஊட்டுறதுனாலும் ஓகே, ஸ்பூன் யூஸ் பண்ணி பேபிஸ்க்கு ஊட்டுறதுனாலும் ஓகே. நீங்கள் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வாங்கிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிலிக்கான் ஸ்பூனு. இது சில்வர் ஸ்பூன்லேயும் சின்னது வாங்கிக்கோங்க. ஸோ தட் அதுதான் வந்து பேபிஸ்க்கெல்லாம் கரெக்டாக அவங்க ஊட்டுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவங்களாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் வந்து ஓகேவாக இருக்கும். இதே நீங்கள் பெரிய ஸ்பூன்லாம் எடுத்து ஊட்டி விட்டோன்னா, அது அவங்க கரெக்டாக அவங்க வாய்க்குள்ளேயே போகாது, ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களும் சாப்பிட்றதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வாங்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அவங்க கையில் பிடிச்சிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பேபிஸ்க்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், சின்னதாக இருக்கிற ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். தென் இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்பூன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போது
அந்த சில்வர் ஸ்பூன் சூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மொத்தமாக இருக்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேபிஸ் வந்து இப்போ நான் சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அவள் போதும் மாதிரி பண்ணிகிட்ருந்தா, அப்புறம் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டா. இப்போ எப்படின்னா, பேபிஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வயிறு ஃபில் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு போதும் அப்படின்னா அவங்களே வந்து மூஞ்சி வந்து திருப்பிட்டு எப்படின்னா சாப்பாடு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க நமக்கு. இல்லாட்டி சாப்பிட்டு வந்து வாயில் இருக்கிறதெல்லாம் அப்படியே துப்பிடுவாங்க. அந்த மாதிரி வேலையும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் பண்ணுறாங்கன்னா ஒரு 2, 3 டைம் வந்து மறுபடியும் ஃபுட் கொடுத்து பாருங்கள். அந்த 2, 3 டைம் கொடுக்கும்போது சாப்பிட்ற மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஓகே கண்டினியூ பண்ணுங்கள். இல்லை அவங்க வந்து சுத்தமாக சாப்பிடவே இல்லை, அகைன் வந்து சாப்பாடை வந்து துப்பிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிடுங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பேபிஸ்க்கு வந்து ஃபுட் வந்து ஊட்ட வேணாம். ஸோ ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஃபுட்டு மேலே அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்த மாதிரி ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நான் அப்படியே விளையாட்டு காட்டிட்டு அப்படியே சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு வாயில் தொடச்சிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இருந்தா. ட்ரெஸ் எல்லாம் ஃபுல் ஸ்லீவெல்லாம் போட்டாச்சு நைட்டு தூங்குறதுக்கு கொசு கடிக்காமல் இருக்க. இப்போது வந்து மேலே போடுற எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவளோட பேண்ட்டை வந்து கொடுக்க மாட்டேங்கிறா, கீழே வந்து துடைக்கிறா. நான் வந்து இப்போ கூட்டி துடைச்சி விட்டேன்ல, ஸோ அதே மாதிரி அவள் பண்ணுறா பாருங்கள். அப்புறம் வந்து அப்படியே பேண்ட்டு போடாமல் அவள் பாட்டுக்கு அப்படியே அவளோட பொருளை வந்து எடுத்து கொடுத்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இதை வச்சுட்டு அப்படியே விளையாடிக்கிட்டே இருப்பாள். ஸோ இதான் வந்து இங்கே அவளோட ப்ளே டாய்ஸ், ப்ளே ஆர்டிக்கல் எல்லாமே இதுதான். இதை மட்டும் கொடுத்துட்டா போதும். இது உள்ளே இருக்கிறத வந்து எடுத்து போடுவா, விளையாடுவா. ஒரு சில டைமில் என்ன பண்ணுவான்னா, இதில் இருக்கிற திங்ஸை வந்து அப்படியே கொட்டிடுவா. வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி டாய்ஸ் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா, ஸோ அவங்கள பேபிஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இது இருந்தால் போதும், அவள் பாட்டு கம்முன்னு விளையாடிட்டுருப்பாள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டாய்ஸ்லாம் வாங்கி போட்டு இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்முன்னு விளையாடிட்டுருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபோனை கொடுத்து உட்கார வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ப்ளே ஆர்டிகல்ஸ் போடுறது மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு, ஒரு ஸ்பூனு, ஒரு டம்ளரு, ஒரு பிளேட்டு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ளே ஆர்டிக்கல் மாதிரி தான். அதை வச்சுட்டு கூட அவங்க சும்மா தட்டிட்டு விளையாடிட்டு அந்த மாதிரி கூட பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதான் ஃபோனெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும். ஓகேவா? மேக்ஸிமம் வந்து நைட்டு வந்து தூங்குறாங்க அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்டு யூஸ் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் பேண்ட் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பார்க்கறது மூலிமா அட்லீஸ்ட் 1, 2 விஷயம் உங்கள் பேபிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.